ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நம்ம ஹிந்தி ஸ்கூல். இந்த வீடியோவில் மிக எளிமையாக கட்டளை வார்த்தைகள் எப்படி அமைக்கிறது, அந்த கட்டளை வார்த்தைகளை வச்சு கட்டளை வாக்கியங்கள் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பிகினர்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப எளிமையாக, யாரோட உதவியும் இல்லாமல் நம்மளால் கட்டளை வாக்கியங்களை எளிமையாக பேச முடியும். இந்த கட்டளை வாக்கியங்களை யார் முன்னாடி நாம் உபயோகப்படுத்தணும்? நம்ம எதிரில் இருக்கக்கூடிய நம்மளை விட வயதில் சின்னவங்கள்ட்டையும் நம்மளுடைய சக தோழர்கள்கிட்டையும் நாம் உபயோகப்படுத்தலாம். நாம் ஒரு மொழியை பேசுகிறதுக்கு வினைச்சொற்கள் என்று சொல்லக்கூடிய வேர்ப்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த வேர்ப்ஸை பேஸ் பண்ணி தான் நாம் கட்டளை வார்த்தைகள், மரியாதை வார்த்தைகள், நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம், இந்த மாதிரி எல்லா விதமான வாக்கியங்களையும் அமைக்க முடியும். அதில் முதல் கட்டமாக இருக்கக்கூடிய கட்டளை வார்த்தைகளை, கட்டளை வாக்கியங்களை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போது வினைச்சொற்களை எப்படி ஹிந்தியில் நாம் சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். வருவது ஆவ், போவது ஜாவ், சாப்பிடுவது காவ், உட்காருவது பைட், பார்ப்பது தேக், காட்டுவது திக்கா, பேசுவது பாத்கர், சொல்லுவது போல், கேட்பது சொன், நடப்பது பைதல் சல், ஓடுவது தௌடு. இந்த வினைச்சொற்களை நாம் கட்டளை வார்த்தைகளாக மாற்றுறதுக்கு அந்த வினைச்சொற்களோட ஓ அப்படிங்கிற ஒரு எழுத்தை சேர்ப்பதன் மூலியமாக அது கட்டளை வார்த்தைகளாக மாறிடும். உதாரணத்துக்கு ஆவ் ப்ளஸ் ஓ ஆவோ, ஜாவ் ப்ளஸ் ஓ जाओ, काव प्लस वो खाओ, बाइट प्लस वो बैठो, देख प्लस वो देखो, दिखा प्लस वो दिखाओ, बात कर प्लस वो बात करो, बोल प्लस वो बोलो, सुन प्लस वो सुनो, पैदल चल प्लस वो पैदल चलो, दौड़ प्लस वो दौड़ो. இப்போ இது கூட இன்னும் சில ஹிந்தி வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தைகளையும் கட்டளை வாக்கியங்களையும் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரே வார்த்தையை வச்சு நம்மளால் வாக்கியங்கள் அமைக்க முடியாது இல்லையா? இங்கே இதை யஹா அப்படின்னு சொல்லலாம், இதர் அப்படின்னு சொல்லலாம். அங்கே இதை வஹா அப்படின்னு சொல்லலாம், உதர் அப்படின்னு சொல்லலாம். மேலே ஊப்பர், கீழே நீச்சே, இந்த பக்கம் இஸ் தரஃப், அந்த பக்கம் உஸ் தரஃப், இடது பக்கம் பாயே, வலது பக்கம் தாயே, நேராக சீதா, முன்னால் ஆகே அப்படின்னு சொல்லலாம், சாம்னே அப்படின்னு சொல்லலாம், பின்னால் பீச்சே. இப்போ எப்படி கட்டளை வாக்கியங்கள் அமைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வா, யஹா ஆவோ, யஹா ஆவோ, அங்கே போ, வஹா ஜாவோ, வஹா ஜாவோ, மேலே பாரு, ऊपर देखो, ऊपर देखो, கீழே உட்காரு, நீச்சே बैठो, नीचे बैठो, முன்னால நட, आगे चलो, आगे चलो, பின்னால ஓடு, पीछे दौड़ो, पीछे दौड़ो, நேரா சொல்லு, सीधा बोलो, सीधा बोलो, இந்த பக்கம் பாரு, इस तरफ देखो, इस तरफ देखो, அந்த பக்கம் காட்டு, उस तरफ दिखाओ, उस तरफ दिखाओ, இடது பக்கம் வா, बाएं तरफ आओ, बाएं तरफ आओ, வலது பக்கம் போ, दाएं तरफ जाओ, दाएं तरफ जाओ. இதே போல் இன்னும் சில வினைச்சொற்கள் நான் கொடுத்துருக்கேன். அதையும் இன்னும் சில ஹிந்தி வாக்கியங்களும் கொடுத்துருக்கேன், அதையும் பார்க்கலாம். துவைப்பது தோ, பெருக்குவது ஜாட் லகாவ், தேய்ப்பது தோ, செய்வது கர், செய்ய வைப்பது கராவ், படிப்பது பட், படிக்க வைப்பது படாவ், எழுதுவது லிக், எழுத வைப்பது லிக்காவ், சுத்தம் செய்வது சாஃப்கர். இதை கட்டளை வார்த்தைகளாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதுக்கு இந்த வினைச்சொல்லோட ஓ அப்படிங்கிற ஒரு எழுத்தை சேர்த்தோம் அப்படின்னா அந்த வினைச்சொற்கள் கட்டளை வார்த்தைகளாக மாறிடும். உதாரணத்துக்கு दो + वो दोवो, जाट लगाओ + वो जाट लगाओ. இப்போது இன்னும் சில ஹிந்தி வார்த்தைகளையும் பார்த்துடலாம். நன்றாக அச்சாசே,
மெதுவாக धीरे से, கவனமாக ध्यान से, வேகமாக இதை ஜல்தி அப்படின்னும் சொல்லலாம், தேஸ் அப்படின்னும் சொல்லலாம். இதை இசை அப்படின்னும் சொல்லலாம், ய அப்படின்னும் சொல்லலாம். அதை இதை உசே அப்படின்னும் சொல்லலாம், வ அப்படின்னும் சொல்லலாம். பாத்திரம் பர்தன், துணி கப்படா, தரை ஜமீன், அறை கம்ரா. இப்போது இந்த வினைச்சொல்லையும் ஹிந்தி வார்த்தைகளையும் வச்சு நான் சில வாக்கியங்கள் கொடுத்துருக்கேன். இந்த வாக்கியங்களை எப்படி கட்டளை வாக்கியங்களாக மாற்றுறது அப்படிங்கிறத முயற்சி பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் உங்களோட பதிலை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மரியாதை வார்த்தைகள் ரொம்ப எளிமையாக எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தன்யவாத்.